Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 அர்ஜுனுக்கு என்ன படிச்சாலும் மெமரியில இல்ல. Take it, Lion Date Nut Bites. Lion Date Nut Bites, Energy Bar. Take it, Lion Date Nut Bites. இசைஞானிக்கான நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு விஷயத்தை முன் வச்சார். பழையவங்க புதியவங்க யார் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறத்தோடு இருக்கார் முதலமைச்சர் அப்படின்னு. அந்த ஒரு விஷயம் அப்படின்றது விஜய் அவர்களை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறார் அப்படின்னு ஒரு சலசலப்பு இருந்தது. உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கலாம்? ஒன்றும் தவறு. அது விஜயை மட்டப்படுத்துறதுக்கோ விஜயை மட்டம் தட்டுறதுக்கோன்னு நான் நினைக்கல. எவ்வளவோ போட்டிகள் வருது, அவர் ஹேண்டில் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கு. அதில் திரு ரஜினி சார் குட் ஃபார் ஆல். அவர் அந்த மாதிரி ஒரு நபர். எல்லாரையுமே அரவணைச்சு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். அதனால தான் அவர் எனக்கு அரசியல் ஒத்துவராங்கிற முடிவுக்கு வந்தார். நம்ம பகையாட விரும்பக்கூடாதுன்னு அவர் விரும்பினார். அதுதான் அவருடைய அடிப்படை. அதனால திரு ஸ்டாலின் அவர்கள் யாருனாலும் எதிர்கொள்ளத்தானே வேணும். திரு ஸ்டாலின் அவர்கள் ஓடி போயிடலையே. ஐயோ விஜய் வந்துட்டாரு, ஐயோ எடப்பாடி வந்துட்டாரு, ஐயோ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்துருச்சுன்னு அவர் ஓடி போயிடல, நிற்க தானே செய்கிறார். அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. அது அதை தான் சொல்லியிருக்காரு. அவர் எதிர்கொள்ளத்தான் வேணும், எதிர்கொள்ளத்தான் செய்கிறார். அது இயல்பான பேச்சா தான் பார்க்குறீங்களா சார்? இல்லை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக பாயிண்ட் பண்ணாலுமே என்ன தப்புன்றேன். அதான் ஒரு நேற்றுக்கு முளைச்ச காளான்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது விஜயை மட்டம் தட்டுற வேலை. ஏற்கனவே இருப்பவர்கள் புதிதாக அவரோட எல்லோரும் எதிர்கொள்றதுக்கு ஆனால் அந்த புன்னையோடு நிற்கிறார் அப்படின்னா ஹி இஸ் ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ். அதுதான் இதில் தப்பு என்ன இருக்குது? இதில் கிடையாது. ரஜினிகாந்த் விஜயவே சொல்லியிருக்கலாம், என்ன தப்பாச்சுன்னு கேட்குறேன். உங்களுக்கு புரியுங்களா? அவர் சொல்லிட்டார், நான் சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லக்கூடாது? விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கார், உண்மை தானே. எடப்பாடி பழனிசாமி முன்னாடி இருக்கிறார், உண்மை தானே. அப்போ எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை, விஜயம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. இதில் என்ன தப்பு? விஜய் அவர்களை ஏதாவது ஒரு மட்டம் தட்டி ஒன்று சொல்லியிருந்தாரு அப்படின்னா நம்ம என்னங்க அது அவளுடைய தலைவரோட ஸ்டேச்சர்கள் சொல்லிக்கூடாதுன்னா நம்ம வீக்கெண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்படி ஒன்றுமே இல்லை. அவர் விஜயை பாயிண்ட் அவுட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்லும்போது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கினதையும் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, அது வேறு இது வேறு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு. 100% உண்மை. எம்ஜிஆர் காங்கிரஸில் இருந்தவர், கட்சியில் மெம்பரா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர், நம்பர் 2 பொசிஷனை தொட்டவர், பொருளாளர் வரைக்கும் வந்தவர். நம்ம இன்னைக்கு அண்ணன் டிஆர் பாலு இருக்கிற பொசிஷனு, ஏற்கனவே கலைஞர் இருந்த பொசிஷன், இந்த மாதிரி நம்பர் 2 பொசிஷனை தொட்டவர். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு நின்று வென்றவர், எலெக்ஷனை பார்த்தவர், பெரிய அளவில் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்தவர், ஊர் ஊரா தெரு தெருவா போய் பிரச்சாரம். அண்ணா இருக்கும் போதே பிரச்சாரம் பண்ணவர். அண்ணாவோட பெருங்கூட்டம் வந்தவங்க சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம். அண்ணாட்டே எந்த கட்சிங்கன்னா திமுக எம்ஜிஆர் கட்சியான்னு கேட்பாங்களா, அண்ணாட்டே சொல்லுவாங்க. நான் கேட்டது இல்லை. அந்த அளவுக்கு செல்வாக்கு போட்டு அப்போ கிரவுண்டில் முதல்ல இருந்தார். அவர் வெறும் நடிகர் இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவருக்கு அரசியல் அனுபவம் கீழே இருந்துச்சு. கிரவுண்ட் ரியாலிட்டி அவருக்கு தெரியும். ஒரு மாஸ் ஹீரோ மட்டும் இல்லை, கீழே எமோஷனலாக தெரியும். அவருக்கு அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்ட போது தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணார். நான் என்ன குற்றம் செஞ்சேன், நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னை இப்போ மக்கள் பூரா கதறி அழுதுட்டாங்க. பியூர் பொலிட்டீஷியன். உங்களுக்கு புரியுங்களா? அவர் வெறும் ஸ்டார் பண்ணி எம்ஜிஆர் இப்படி பார்த்துட்டு போகிற மாதிரி அவர் கிரவுண்டு தெரியும். என்ற ஆட்சியை கலைச்சிட்டாங்களே அப்படியே அதிரி புதிரே ஜெயிச்சிருந்தார். அதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்தார், அதோட அள்ளி போய் விட்டார். அப்போ திரு விஜய் அவர்களுக்கு பார்வையாளராக நிறையா தெரியும். புரியுங்களா? விஜய் அவர்கள் மாணவன் படத்தில், நாளை செய்தி படத்தில், இது மாதிரி முதல்ல படங்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி 100 படம் பார்த்துருப்பார். அவர்கிட்ட கேளுங்க, நடிக்கிறதும் பார்க்கறதும் ஒன்னான்னு இல்லைன்னு சொல்லுவார். தனுஷ் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்னு நினைக்கிறேன். ஒரு முத்த காட்சியில் நடிக்கிறத பார்த்துட்டு பார்க்குறவங்களாம் வைத்திருச்சாலும் ஐயோ என்னமா கொடுக்குறாங்க. அதை நடிக்கும்போது 10 தடவை டேக் சொல்லி நம்ம கடுப்பாக இருக்கும். அந்த முத்த காட்சியை கடுப்பாக இருக்கும். டேக் ஓகே ஆனால் பரவாயில்லன்னு எதிர இருக்கக்கூடிய ஆள் இல்லை, டேக் ஓகே. அப்போ அது நடிக்கிறதுங்கிறது வேற, பார்க்கறதுங்கிறது வேற. அப்போ திரு விஜய் அவர்கள் அரசியலில் பயங்கரமாக பார்த்துருக்கலாம். அவருடைய தகப்பனார் பயங்கரமாக பியூட்டிஃபுல்லாக மென்டாரிங் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் உண்மை. ஆனால் நிதர்சனம் என்ன அப்படின்னு கீழே இறங்கும் போது தான் தெரியும். அதான் எம்ஜிஆருக்கும் விஜய்க்குள்ள. ஆனால் தாவேக்கினார் சொல்லும்போது ஏற்கனவே ஒரு இன்னைக்கு அரசியலுக்கு வரல, 25 ஆண்டுகளாகவே நற்பணி மன்றம் அப்படின்ற ஒரு இயக்கத்தின் மூலமா நாங்க செய்துகிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவர் கிடையாது. கமலஹாசன் என்ன பண்ணார்? ரசிகர் மன்றம் வச்சிருந்த போது நற்பணி மன்றம் வச்சிருந்தவர். அவ்வளோ மையம்னு ஒரு இதழ் நடத்தினவர். இன்னைக்கு நீங்க மக்கள் நீதி மையம் கட்சி பார்க்குறீங்களா, அந்த மையங்கிற பேர் எங்கேருந்து பிடிச்சாருன்னு பார்க்கணும். அவர் ஒரு இதழ் நடத்தின ஒரு மையங்கிற பேர்ல அவ்வளவு ரொம்ப ஆக்டிவான விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. நாங்கள் அரசியலுக்கு வரமாட்டோம் சொன்னாரு. எங்களுக்கு பிடிக்காது, அதனால நாங்கள் வரலன்னு சொன்னாரு. நற்பணி மன்றம் தான் வச்சிருந்தார், நற்பணிகள் பண்ணிட்டு தான் இருந்தார். என்னாச்சு? அரசியல், தேர்தல் அரசியல்ங்கிறது வேற, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனானப்பட்ட பெரியார் அறிவாளின்னு நிறைய பேர் நம்புறாங்கல்ல, அவர் ஏன் கட்சி ஆரம்பிக்கலன்னு யோசிக்கணும்ல. திமுக கட்சி ஆரம்பிச்சு சண்டைக்கு ஏன் போனான்னு யோசிக்கணும்ல. RSS ஏன் கட்சி ஆரம்பிக்கல? RSS ஏன் கட்சியா மாறல?
அது தனின்னு ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்து நீங்க பறிச்சுக்க பாருங்க தனியாக கொடுத்துச்சு. உங்களுக்கு புரியுங்களா? இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப கட்சியா நின்று ஓட்டு வாங்குறது வேற. பெரியாருக்கு தெரியும் நம்ம சொல்றது பூரா கான்ட்ரவர்சி விஷயம். அதை சொல்லிட்டு ஓட்டு போட மாட்டான். ஏன் புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, பிடிக்கலன்னு விடு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு தாங்கும். தத்துவவாதியா அவங்கள தாங்குவாங்க. உங்களுக்கு புரியுங்களா? ஓட்டு என்ற நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி பேசணும். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து எம்ஜிஆர் வேற பண்ணாரு, நாங்க நற்பணி பண்றோம், அந்த பிசினஸே கிடையாது. ஆனா ஒரு கம்பேரிசன் போயிட்டே இருக்காங்கல்ல சார், 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் அந்த நாடு உச்சரிக்கும் அப்படின்றது. அப்போ எம்ஜிஆர் அவர்களோட பொருத்தியே விஜய் அவர்களுடைய அந்த 3 எழுத்து பிரச்சாரம் மந்திரம் எது? திமுகவா, இபிஎஸ்ஆ, எம்ஜிஆர் விஜயா, சீமானா? எது 3 எழுத்து மந்திரம்? எதுனாலும் இருக்கலாம்ல. இல்ல 3 எழுத்து மந்திரம். சீமான் 3 எழுத்து இல்லையா? தாவேகாவினர் வந்து கோட் தாவேகா பண்றது 3 எழுத்து இல்லையா? நாதாக்கா 3 எழுத்து இல்லையா? சீமான் 3 எழுத்து இல்லையா? இபிஎஸ் 3 எழுத்து இல்லையா? எம்கேஎஸ் 3 எழுத்து இல்லையா? திமுக 3 எழுத்து இல்லையா? பாஜக 3 எழுத்து இல்லையா? என்னங்க எனக்கு புரியல. 3 எழுத்துனா நீங்க வைக்கிற 3 எழுத்து மட்டும் தானா? மத்தெல்லாம் 2 எழுத்து எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டுருவீங்களா? அப்ப ஜோசப் விஜய் தானே உங்க பேரு? அதானே சார் உங்க பேரு? ஆமா தானே. அப்ப 6 எழுத்துல வந்துருது. விஜய் தான் ஸ்டாண்ட் பண்றாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப நான் எடப்பாடி பழனிசாமிக்கு இபிஎஸ் சொல்லுவேன்ல, எம்கே ஸ்டாலினுக்கு எம்கே சொல்லுவேன்ல. இந்த கம்பேரிசனே வேண்டாம் அப்படின்றது அவங்களுடைய கண்ணோட்டமா சார்? எம்ஜிஆர் தான், விஜய் அவர்கள் தான். ஆனா அந்த இடத்தை நாங்க ரீப்ளேஸ் பண்ணுவோன்றத ஒரு எம்ஜிஆர் வரலாற்றில் கிடையாது. கருப்பு எம்ஜிஆர்னே இருந்து எம்ஜிஆர் அவருடைய பிரச்சார வாகனத்தை பயன்படுத்தின ஒரு கேப்டன். எம்ஜிஆர் ஆக முடிஞ்சான்னு பார்க்கும். எம்ஜிஆருடைய வள்ளல் தன்மைக்கு கொஞ்சமும் குறைச்சில்லாத வள்ளல் தன்மை உண்டு. அவருடைய நல்ல தனத்தை நாள் பூரா பேசலாம் திரு விஜயகாந்த் பத்தி. இல்ல அப்படி ஆக முடியாததுக்கு காரணம் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலைன்றது தான். அது ஒரு முக்கியமான காரணம். ஆனா நீங்க எல்லாம் இங்க வச்சுக்கணும், வாஜ்பாய் வேற, மோடி வேற, எம்ஜிஆர் வேற, ஜெயலலிதா வேற. எம்ஜிஆர் பெற்ற அத்தனை வெற்றிகளையும் பெற்றவர் ஜெயலலிதா. உங்களுக்கு புரியுங்களா? எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டில் 2வது முறையாக திரும்ப ஆட்சிக்கு வந்தவர். அவருடைய ஆட்சியை நின்று தொடர்ந்து திரும்ப வந்தவர். இன்னும் டிஎம்கே நெகிரிக்கு வரல. ஆனா ஜெயலலிதா அவர்களும் அதே போல வந்தாங்க. 2011 வென்றாங்க, 2016 வென்றாங்க. சரிங்களா? அவங்க மக்கள் செல்வாக்கு இருந்தாங்க. எம்ஜிஆர் புகழ கூட தள்ளி வச்சுட்டு தன்னை முன்னிறுத்தி வந்து இருந்தாங்க. அம்மா பேரவை இது மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டு எம்ஜிஆரை புறக்கணிக்கிறாங்கலாம். அப்ப பேசப்பட்டது. அப்ப நீங்க சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க எனக்கு தெரியல. அந்த மாதிரிலாம் அப்ப அவங்க அது வந்து எம்ஜிஆரை புறக்கணிக்கிறாங்களா இல்லையாங்கிற விட்டுருங்க. தன்னை முன்னிறுத்தி வந்து நின்று ஜெயிச்சு காட்டினவங்க. புரியுங்களா? அப்ப ஒரு எம்ஜிஆர் தாங்க நீங்க புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதாவே எம்ஜிஆர் கிடையாது. புரியுங்களா? நரேந்திர மோடி வேற, வாஜ்பாய் வேற. அது நீங்க வாஜ்பாய் நரேந்திர மோடி கிடையாது, மோடி வாஜ்பாயும் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும். கலைஞர் மாதிரி என்னால முடியாதுன்னு ஸ்டாலினே சொல்லியிருக்காரு. அவர் வேறங்க, நான் வேறங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு புரியுங்களா? அது நீங்க எல்லாமே தனி. எம்ஜிஆர் வந்து ஒரு யூனிக் பர்சனாலிட்டி. அவர் வந்து ஒரு மல்டிபிள் காம்போ. அது வந்து வித்தியாசமான காம்போ. வந்து இதயங்களை வென்றவர். அந்த க்ளோஸ் டு த ஹார்ட் வந்து நான் வேற யாருக்கு இருக்காங்க இங்க இல்ல. இலங்கையில போய் நீங்க கேட்டு பாருங்க, எம்ஜிஆர் யாருன்னு அவங்க சொல்லுவாங்க. வெளிநாடுகளில் போய் நீங்க பாருங்க, எம்ஜிஆர் யாருன்னு சொல்லுவாங்க. 50-60 வயசு மட்டும். இன்னைக்கு சாதாரண புரிஞ்சு எம்ஜிஆர் யாரும் தெரியாம போய் கேட்டு பாருங்க. எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட அந்த காமராஜர் மாதிரி, அதாவது வேற ஒரு இடத்துல நகர்த்தப்பட்டார். நீங்க வந்து அது வந்து ஒரு கண்டெம்பரரி பொலிட்டிஷியன் நீங்க அவர் பேசவே முடியும். அந்த இடத்துக்கு போயிட்டாரு. அது வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு யூனிக் ஃபோர்ஸ். எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி திண்டுக்கல் இடைத்தேர்தல் அந்த கட்சி போட்டிடும். கோயம்புத்தூர் இடைத்தேர்தல் கட்சி போட்டிடும். புதுவையில சட்டமன்றத்தை வெல்லுது. பிறகு தமிழ்நாட்டில் வெல்லுது. அதுதான் நான் சொல்லிக்கிட்டே வரேன். நீங்க இடைத்தேர்தல் நின்று இருக்கீங்களா? உங்களுக்கு கிரவுண்ட் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு சத்து இருக்குன்னு தெரிஞ்சிருக்கா? ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அப்ப மாஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அப்ப வந்து ஒண்ணுமெல்லாம் போயிடுவாரு 10 பைசா, அது நான் சொல்ல தயாராகவே இல்லை. கிரவுண்ட்ல நீங்க எம்ஜிஆர் ஆக முடியுமான்னா இன்னொரு எம்ஜிஆர் கிடையாது. எம்ஜிஆருக்கு வந்து பெரிய வரலாறு இருக்கு. நீங்க இப்பதான் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. அது வரலாறா புதினமாங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ விஜய் அவர்களுடைய வருகை திமுக அதை பார்த்து பயப்படுது அப்படின்ற ஒரு விதத்திலையும் அவங்க பேசுறாங்க. அப்படியான விஷயங்களை முன்வைக்கிறாங்க. திமுக கட்டாயமா கணிக்கும், கவலைப்படும், தன்னுடைய திட்டங்களை வகுக்கும். ஏடிஎம்கே செய்யும், பிஜேபி செய்யும், சீமான் செய்யறாரு, எல்லாரும் தான் செய்யணும். ஒரு புது வரவு வருதுன்னு அது நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துமான்னு எல்லாருமே கவலைப்படணும். இல்ல பயப்படுறாங்களா சார் திமுக? பயங்கிறது அரசியல்வாதிகள்ட்ட கிடையாது சார். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து நாங்க பியூர் பாலிட்டிக்ஸ் ஒரு கிளாஸ் நடத்துறோம். அதுல வந்து அதை நாங்க ரொம்ப டீட்டெயிலா சொல்றோம். பயம்ங்கிறதே அரசியல்வாதி கேரக்டர் கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். திரு செல்லூராஜ் பேர் சொன்னா உங்களுக்கு ஒரு ஜாலியா ஒரு புன்னகை வரும்ல, அண்ணன் அப்படின்னு சொல்லி. அவர் யாரு நீங்க நினைக்கிறீங்க? மதுரையில திமுகவை எதிர்த்து அண்ணன் அழகிரி ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திமுக தோற்கடிச்சு ரெட்டல ஜெயிச்சவர். உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு வந்து டக்குன்னு செல்லூராஜனே வரக்கூடிய பிம்பம் வேற. நிதர்சனத்துல நடைமுறையில் ஒரு செல்லூராஜ் இருக்கிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர்கள் கட்சிக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கு. இந்த பக்கம் ராஜன் செல்லப்பா இருக்கிறார், இந்த பக்கம் ஆர்பி அவர்களை எதிர்கொண்டு நிற்கிறார். இந்த பக்கம் திமுக நிற்குது, அவர்களை எதிர்கொண்டு நிற்கிறார். உங்களுக்கு புரியுங்களா? மூர்த்தி வந்து ஒரு அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடிய ஒரு அமைச்சர் இல்லை.
பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு கெட்ட பேர் வாங்கின ஒரு அமைச்சர் இல்லை. அப்ப அந்த இடத்துல மதுரையில் பாலிடிக்ஸ் பண்ணி ஜெயிக்கிறார். அதை நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப அரசியலுங்கிறது கம்ப்ளீட்டா வேற. பயங்கிறது அவருடைய அகராதியிலே கிடையாது. திமுக பயந்துச்சு ஆடி அதெல்லாம் வந்து கிடையாது. பணம் காட்டு மாதிரி சலசலப்புக்கு அஞ்சாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். அது நயினார் நாகேந்திரனுக்கு பொருந்தும். அதை நீங்க ஏன் வச்சுக்கணும்? நீங்க உடனே அவர் வந்து பயப்படுவார். யாருமே பயப்பட மாட்டாங்க. ஒரு ஆள் வருது, இது என்ட்ரி வந்துருச்சு, விஜய் உள்ள வந்துட்டார், அவர் எலெக்ஷன்ல நிக்க போறார். அப்ப இது எப்படி ஃபேஸ் பண்ண ஒரு வியூகமுக்கு எப்படி பயமாகும்? எதுக்கு புறக்கணிக்கணும்? எதிர லாரி வருது, அப்ப பார்க்கணும்ல. 2 ஆணியை வைடா பஞ்சர் ஆயிரும் கூட சொல்லலாம். எதிரவா நிப்பாட்டுவோம் தெலுங்கு படம் மாதிரி சொல்லலாம். அது என்ன நடக்குங்கிறது. ஆனா வந்து ஒரு விஷயத்தை கணிக்கிறாங்க, அதற்கு வந்து எதிர்வினை ஆற்றுவாங்க. அதுல அது பயம் எங்கிருந்து வரும்? அது எந்த கட்சியும் பயப்படாது. அந்தந்த கட்சி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்லி திமுகவுடைய ஓட்டு அதிகமா எடுக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இதற்கு முன்னாடி திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை எடுப்பாருங்கிறது தான் இருந்துச்சு. ஆனா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேவ் அப்படியே போகுதுல. அது எங்க அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிற தாண்டி திமுகவுடைய ஓட்டை எடுக்கிறார். திமுக இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் பெருசா எடுக்கிறார். அது திமுக உண்மையிலே கவலைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்க கோட் பண்ணும்போது எங்களுக்கு அனுமதி மறுக்கிறாங்க, எங்களுக்கு கேட்ட இடம் கொடுக்கறது கிடையாது, எங்க மேல நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றதே ஒரு அச்சம் தான் அப்படின்றத தான் நிலை நிறுத்துறாங்க. இன்னைக்கு வந்து பொதுமக்களுடைய வாழ்க்கை தொந்தரவு அடையக்கூடாதுங்கிறக்காக சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அது யார் போனாலும் சொல்லுவாங்க. எல்லாருமே ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் வந்து நம்பர் 1 இயக்கமா சொல்லுங்க. பிஜேபி தமிழ்நாட்டு நம்பர் 1 கட்சியா? இல்லைன்னு சொல்லுவீங்கல்ல. ஆர்எஸ்எஸ் ஒரு பேரின் இடத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முடிச்சா சுப்ரீம் கோர்ட்ல போய் வாங்க வேண்டிய 2 வருஷமா ஒரு இடத்துலயும் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏதோ வந்து மதுரையில் கொடுத்தாங்க, திருச்சியில் கொடுத்தாங்க. தமிழ்நாடு முழுக்க ஏன் ஆர்எஸ்எஸ் கண்டு பயப்படுதானே? உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்களுடைய வழக்கமா வச்சிருக்காங்க. ஆர்எஸ் நம்ம அனுமதி கொடுக்காது, எதிர்ப்பு தெரிவிச்சாதான் நமக்கு ஐடியாலஜிக்கலா நமக்கு வந்து திமுக தான்ப்பா பிஜேபி எதிர்க்குதுன்னு வந்து நிற்கும். அங்க ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல சார், ஐடியாலஜி அப்படி. இங்க என்ன கிரவுண்ட் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. பொதுமக்கள்கிட்ட காலைல 10 மணிக்கு நின்னா நீங்க தானே பாத்தீங்க, நீங்க தான் சொன்னீங்க பயங்கர கூட்டம், 5 மணி நேரம் 50,000 எல்லா நம்பரும் நீங்க தானே சொன்னீங்க. பகல்ல 10 மணிக்கு வேலை நேரத்தில் வச்சீங்கன்னா அது சிரமமா இருக்குமா? இல்லை, இவ்வளவுதானே. நீங்க ஒரு திடல்ல போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீங்க மதுரை மாநாடு கேட்டீங்க, அவங்க வந்து இந்த தேதிக்கு விஜயகாந்த் வச்சிருக்காங்க, இன்னொரு தேதி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. வச்சுட்டீங்க, உடனே கொடுத்துட்டாங்களே. விக்ரவாண்டி விசாலைக்கு இன்னொரு டேட் கேட்டாங்க, மாற்றி வச்சுட்டாங்க. சரி தானே, உடனே வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. நீங்க ஊருக்கு ஒதுக்கு போறோம், அவுட்டர்லையும் வச்சு யாரும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க சிட்டிக்குள்ள வந்து நிற்கும் போது தான் உங்களுக்கு பிரச்சனை. அதான் இப்ப நான் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், அவர் இதே மாதிரி ஊர் ஊரா போறார், ஊருக்குள்ளதான் போறார். திரு அண்ணாமலை பாத யாத்திரை போனார், ஊருக்குள்ளதான் போனார். அது சாயந்தரமா நீங்க ஒரு பிரச்சனை இல்லாத போது நீங்க போகும்போது, பகல்ல நீங்க பிரச்சனை இல்லாத போகும்போது கடந்து போயிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊருக்குள்ள போனீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் போயிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் அந்த தெருவில் நிற்கிறார், தெருவில் மட்டும் தான் கூட்டம். நான் உள்ள வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி நினைச்சா டிராபிக் ஸ்தம்பிக்க வைக்க முடியாதா? எடப்பாடி பழனிசாமி முடியாது, ஸ்டாலின் நினைச்சா முடியுமா? முடியாதா? அவர் சேலத்துக்கு போறாரு, சேலத்துல வந்து மக்கள்லாம் பூரா திரண்டு வந்து நிப்பாட்டி டிராபிக் ஜாம் பண்ண முடியாதா? என்ன அழகா பண்ணிட முடியும். அவங்க நேரா பொதுக்கூட்டத்துக்கு போயிடுறாங்கல்ல. நீங்க எப்படி போகும்போது உங்களுக்கு 5 மணி நேரம் ஆகுது. அந்த 1000 பேர் தான் அப்படியே 5 மணி நேரம் அங்க கூட வந்துட்டு இருக்காங்க. லட்சம் பேரா இருந்தாங்களா? மனசாட்சி பார்த்து சொல்லுங்க. நீங்க டிராவல் பண்ண பாருங்க. நான் கண்கூட அந்த 5 மணி நேரத்தை பார்த்தேன். ஏர்போர்ட் வாசல்ல இருந்தவங்க கடைசி வரைக்கும் வராங்க. முன்னாடி ஒரு 4-5 மாடு காருக்கு முன்னாடி நின்று வராங்க. அப்படி நீங்க டிராபிக் ஜாம் பண்ணிட்டு அதை நீங்க டிராபிக் ஜாம் சொல்ல எனக்கு நீங்க ஸ்லோவா போன 4 பேர் பார்க்க தானே செய்வாங்க. அதுல என்ன சந்தேகம்? அதுல விஜய் போறாருன்னா பார்க்க தானே செய்வாங்க. அப்ப நீங்க பர்பஸ்ஃபுல்லா ஸ்லோவா போயிட்டு 5 மணி நேரம் ஆச்சு 6 மணி நேரம் ஆச்சுங்கிறது அதெல்லாம் ஒண்ணு. கொடைக்கானலுக்கு வந்து ஷூட்டிங் போனாரு, ஒரு மணி நேரம் கூட ஆகல. மதுரை ஏர்போர்ட்ல இறங்கி மதுரையில இருந்து கொடைக்கானல் ஷூட்டிங் போனார், 1 மணி நேரம் கூட ஆகல. அப்ப யாரும் விஜய் வேண்டாம், கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் ஜனநாயகன் படத்துக்கு தான் திறந்த ஜீப்ல போனாரு, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. யாருமே எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு போயிட்டாங்க, சர்ன்னு போயிட்டாரு, ஓகேன்னு போயிட்டாங்க. நிதானமா போனாரு, பாக்குறாங்க. அப்ப நிதானமா போனதுல உள்நோக்கம் இருக்குதா, வேகமா போனதுல உள்நோக்கம் இருக்குதா? உங்களுக்கு நான் சொல்ல போறேன், நான் நடந்து சொல்ல போறேன் ஃபேக்ட்டுங்க. நான் எந்த உள்நோக்கத்தோட சொல்லல. அவர் ஷூட்டிங்க்கு போகும்போது ஏன் 5 மணி நேரம் ஆகல? நேற்று சாயந்தரம் ஷூட்டிங் வர சொன்னா மறுநாள் காலையில் ஷூட்டிங் வந்திருக்காரு, ஏன் சொல்லல? ஷூட்டிங் டயத்துக்கு போயிட்டாரு. இதே மதுரை ஏர்போர்ட் தான், அங்க திருச்சி ஏர்போர்ட், அதே கொடைக்கானல். எவ்வளவு நேரம் டிராவல்? மதுரையில இருந்து கொடைக்கானல் டிராவல் இத்தனைக்கு தெரிஞ்சிருச்சு முன்னாடியே, ரகசியமா போனது இல்லை. நான் வந்து ஹைதராபாத்ல ஷூட் பண்றாங்க, மற்ற தெரிஞ்சுதான் போச்சு. அப்பயும் பிரச்சனை வரல. அப்ப நீங்க பர்பஸ்ஃபுல்லா பண்ணதை நீங்க அப்படி, அப்ப பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நிபந்தனை விதிக்க, அதுக்காக திமுக ஏடிஎம்கே ஆட்சி வந்தாலும் அப்படிதான் செய்யும், விஜய் ஒரு ஆட்சிக்கு வந்தாலும் அப்படிதான் செய்யும். வரப்போறது இல்லை, அப்படி வந்தாலும் அப்படிதான் நடக்கும். வரப்போறது இல்லை. 2026 டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லும்போது விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அப்படின்றது. இப்போ அந்த கூட்டணி இன்னைக்கு தேதியில் அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அது எப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? யார் வர்றாங்கிறது பொறுத்து. காங்கிரஸ் கட்சி தலைமை வந்து ஒரு டயலமால இருக்கிறதா அறிகிறேன். தலைமை டெல்லி, இங்கே அண்ணன் செல்வ பிறந்தகை வந்து
பரிபூர்ணமான திமுக காரர் ஆயிட்டார். அண்ணன் பீட்டர் அல்பன்ஸோட சவால் விட்டு போயிட்டார். பீட்டர் அல்பன்ஸ் வந்து பயங்கரமான டிஎம்கே காரன்னு சொல்லுவாங்க. அவரை விட பயங்கரமான டிஎம்கே காரரா இவர் இருக்கிறார். அதனால எப்பவுமே ஜோக்கா சொல்லுவாங்க. அதில் காங்கிரஸ்லேயே 2 காங்கிரஸ் இருக்கு. ஏடிஎம்கே காங்கிரஸ், டிஎம்கே காங்கிரஸ். இப்போ ஆல்மோஸ்ட் ஒட்டுமொத்த காங்கிரஸும் அதர் தேன் கார்த்தி சிதம்பரம் அது மாதிரி ஒட்டுமொத்த காங்கிரஸும் வந்து டிஎம்கே காங்கிரஸ் தான் இருக்குது. அதில் போட்டி போட்டு அண்ணன் செல்வப்பந்தே முன்னிலை இருக்கார். பட் அகில இந்திய தலைமை ஒரு டவுட்டில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ யார் மெட்டீரியலைஸாக கடைசியில் வருவாங்கங்கிறத பார்க்கணும். புரியுங்களா? வரதை பொறுத்த 2 கம்யூனிஸ்ட் மட்டும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பிம்பம் இருக்கும், ஓட்டு இருக்காது. கம்யூனிஸ்டுகளால் ஓட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஒரு பிம்பம் இருக்கும். ஒரு வீரபாண்டியன் இருக்கிறாரு, ஒரு பே சண்முகம் இருக்கிறாரு, ஒரு மூத்த கட்சிங்க, ஒரு டி ராஜா வர்றாரு பிரச்சாரத்துக்காக, அது மாதிரி ஒரு சூப்பருங்க, நல்ல மனிதர்கள், பெரிய மனிதர்கள் அப்படின்னு ஒரு நீங்கள் தவிர அதனால ஒரு 100 ஓட்டு விடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் ஓட்டு இருக்கு. அதனால இவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணி வர முடியாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வருது, அப்போ டக்குன்னு வேற மாதிரி. காங்கிரஸ் உள்ள வந்தது வேற மாதிரி. அப்போ யார் வர்றாங்க? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போகுது, ஓபிஎஸ் போறாரு அப்படின்னா அதுக்கு யார் போறாங்க? ஸோ அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும், அது தாக்கத்தை விட கூட்டணி எப்படி அமைன்னு பார்த்தா தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு கற்பனையான கூட்டணிக்கு ஒரு வலுவான தகவல் இன்னைக்கு தேதிக்கு அவருடைய ஓட்டு சதவீதத்தில் எனக்கு தெரிஞ்சு மாற்றம் இல்லை. நாளைக்கு யார் வர்றாங்கிற பொறுத்து நான் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி 2 பேருமே வந்தாங்கன்னா ஓட்டு சதவீதத்தில் மாற்றம் இல்லை, திரும்ப அதே வச்சிருங்க. ஆனால் காங்கிரஸ் வந்தால் நான் அதே சொல்ல மாட்டேன். சரிங்களா? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டும் போச்சுன்னா கிட்டத்தட்ட அதே தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ், திரும்ப சசிகலாவுடைய ஆதரவு இப்படி ஒன்று போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வேற மாதிரி. 3 பேரும் திரு விஜய் ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்போ வேற கணக்கு போகும். அந்த மாதிரி ஓபிஎஸ் மட்டும் போயிருக்கிறார், அப்பயும் இதே பர்சன்டேஜ் தான். ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 18% ஓட்டை கொண்டு வந்து சொல்ல முடியாது. 3 பேரும் சேர்ந்து ஒரு திசையில் நின்னாங்க, திருமதி சசிகலா, திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், அப்போ கட்டாயமாக கணக்கு மாறும். அப்போ அந்த காம்போ எப்படி அமையுதுன்னு சொல்லாமல் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. திமுக கூட்டணி உடஞ்சா ரிசல்ட்டே வேற, அதிமுக கூட்டணி கட்டமைக்க முடியாமல் போயிருச்சுன்னா ரிசல்ட்டே வேற. அது பார்த்து சொல்லுவோம். விஜய் அவர்களுடைய அரசியல் குறித்து சீமான் அவர்கள் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காரு, குறிப்பிட்டு பேசுறாரு. அப்படின்றதெல்லாம் வச்சு பொருத்தி பார்க்கும்போது தாவேகா, நாம் தமிழர் இதை இணையா வைக்கணும், இதை 2யுமே ஒரே அளவில் போர்ட்ரேட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு அரசியல் நடக்குது அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. திரு சீமான் விஜய் அவர்களை பற்றி பேச 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 விஜய் அவர்களை விட சீமான் கீழே அப்படிதான் வந்து நிற்கும். தாவேக்காவோட நாத்தாக்கா கீழே தான் வந்து நிற்கும். அவர் வந்து திரு விஜய் அவர்களை பேசுவதை தவிர்த்து விட்டு அவர் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி மட்டும்தான் பேசுவோம். அதுதான் அவருடைய கட்சிக்கு நல்லது. ஏன்னா எப்படி பார்ப்பாங்கன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் எப்பயுமே மோடியை எடுத்து தான் பேசுவார். புரியுங்களா? திரு அண்ணாமலை எப்பயுமே என்ன செய்வார்? ஸ்டாலின் எடுத்து தான் பேசுவார். புரியுங்களா? அப்போ திரு சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் எடுத்து பேசினார்னா நான் வந்து முதலமைச்சருக்கு நேர் நிற்கிறேன் அப்படின்னு வந்து நிற்கும். விஜய் அவர்களை எடுத்து பேசினார்னா விஜய் மேலே அவருக்கு ஏதோ பொறாம போல விஜய். அப்போ வந்து டக்குன்னு அந்த கட்டத்தில் விஜய் அடுத்த கட்டத்தில் வந்துடுவார். அதனால திரு சீமான் அவருடைய நன்மைக்கு அவர் இதை தவிர்த்துட்டு அங்கே போகிறதான் சரி. விஜய் அவர்கள் வந்து நோவே இஸ் இன் எனிமி. அவர் வந்து அவர் சொல்றதுல வந்து உங்களுக்கு முரணான விஷயம். திராவிடம் வந்து சொல்றாரு, அவர் விட வலுவா பிடிக்கிற திராவிட திமுக தானே. அவர் திராவிடத்தை பேசுறது உங்களுக்கு உறுத்துது. ஆனா திராவிடத்தை அடையாளமா மாற்றி நடக்கிறதே திராவிடமான ஆட்சின்னு சொல்றது திமுக தானே. அப்ப நீங்க யாரு சொல்லணும்? அப்போ ஒரு பயில்வான் இருக்கிறாரு, 10 துணை பயில்வான்கள் இருக்கிறாங்க. மெயின் பயில்வான் தானே குறிக்கணும். நீங்க 10 துணை பயில்வான்ட்டு போனீங்கன்னா நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னு ஆயிரும். நீங்க மெயின் பயில்வானை சேலஞ்ச் பண்ணீங்கன்னா தான் உங்க கணக்கு. அப்ப அண்ணன் சீமான் திமுகவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணதான் அவருக்கு நல்லது. இன்டென்ஷன் வந்து விஜய் அவர்களை பேச வைக்கணும். விஜய் அவர்கள் பேசிட்டா சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் இணையாயிட்டாங்கன்னா இங்க திமுக அதிமுக அந்த போட்டி தான் இருக்குன்றது ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் நடக்குது. இப்பயும் திமுக அதிமுக போட்டி தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மும்முனை போட்டி வரல. அந்த திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜக கூட்டணியை சேலஞ்ச் பண்ணி இவருடைய ஓட்டு வரல, எழுதி வச்சுக்க இன்னைக்கு தேதிக்கு. அதுல வந்து எந்த குழப்பமும் இல்லை. ஆனா அவர் பேசவும் மாட்டார். யாரு? திரு விஜய் திரு சீமானை பேசவும் மாட்டார். அப்படி பேசினாப்புல ஈக்குவலும் ஆயிடாது. அப்ப திரு சீமான் அவர்கள் புறக்கணிக்கப்படுறோம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடாம இருக்கிறதுக்கு அவரு திமுக மட்டுமே குறிவிக்கிறது அவர் விரும்புகிற உயரத்துக்கு நல்லது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார், என்ன மாற்றங்கள்லாம் நடக்குதுன்னு. அதை ஒட்டி நம்ம நிறைய பேசலாம் சார். நன்றி.